Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 43. தலையில் இடி விழுந்திருந்தால் கூட அப்படி அதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டார் சாரங்கபாணி. கண்ணுக்கு தெரியாத ஒரு பயங்கர சக்தி அவருடைய வாயை கட்டி போட்ட மாதிரி அவருடைய நகைப்பு சரையலன்னு நின்றது. வீசி ஆடிய ஊஞ்சலில் ஒரு கயிறு மட்டும் படக்கென்று அருந்து கொண்டார் போல அவருடைய வாய் பாதி திறந்து விகாரமாய் அப்படியே நின்றது. என்னப்பா அப்படி பார்க்குறீங்க என்று கேட்டுவிட்டு தன் மேசைக்கு திரும்பினாள் சத்யா. கவிழ்த்து வைத்திருந்த புத்தகத்தை கையில் எடுத்து அதன் நுனிகளை நாணத்துடன் மடித்தும் பிரித்தும் குறும்பு செய்தவாறு நிற்கும் மகளை நம்ப மாட்டாதவராக நோக்கினார் சாரங்கபாணி. பிறகு தானும் அவள் அறைக்குள் பிரவேசித்து சத்யாவின் மோவாயை தொட்டு குனிந்திருந்த முகத்தை நிமிர்த்தினார். பார்த்தார். கலக்கத்துக்கும் அந்த முகத்துக்கும் வெகு தூரம் இருந்தது. துயரத்துக்கும் அதற்கும் எவ்விதமான சம்மதமும் இருக்கவில்லை. சொன்னதை உணர்ந்துதான் சொன்னாள் என்று தெரிவிக்கும் வகையில் அதிலே செம்மையும் அடக்கமும் பொலிவுமே தென்பட்டன. அப்படியும் கூட சாரங்கபாணியால் சிரித்து கொள்ள முடியவில்லை. நீ பைத்தியமா? உன் அம்மா பைத்தியமா? என்னன்னு எனக்கு புரியல என்றார். ரெண்டு பேரும் நல்ல புத்தியோடு தான் இருக்கோம் அப்பா, நீங்கள் ஏன் மனசை குழப்பிக் கொள்கிறீங்க? நாற்காலியில் அமர்ந்தார் சாரங்கபாணி. மணியை உனக்கு சொல்லும்போதே மிக கசப்பான பொருள் நாக்கில் பட்டுவிட்ட மாதிரி அருவறுத்து கொண்டார். சத்யா தயங்கி பேசினான். அம்மாவோட நான் சொல்லக்கூட இல்லை, இருந்தாலும் என் மனத்தை அறிந்து தான் அவளும் சொன்ன மாதிரி இருந்தது. உன்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன? மணி என் கீழே வேலை செய்கிற குமாஸ்தா, கிராஜுவேட் தானே. டிபார்ட்மெண்ட்டெலாம் எத்தனை பரீட்சை எழுதி மேல் பதவிகளுக்கு வரலாம். ஏன் நீங்கள் பார்த்து அவரை கை தூக்கி விட்டு முன்னுக்கு கொண்டு வர முடியாதாப்பா? அவள் வாதாட சாரங்கபாணியின் குழப்பம் அதிகரித்து தான் மிச்சம். சைக்கிள் அந்த சமாச்சாரம் என்று படபடப்போடு கூறிவிட்டு மாடியில் இருந்து இறங்கி கீழே வந்தார். அத்தனை நேரமும் மீனலோசினி மாடிப்படியின் கீழே தான் நின்று கொண்டிருந்தார். கடகடன்று வெறி பிடித்த மாதிரி சிரித்து கொண்டு மேலே ஏறி சென்ற கணவர் எப்படி திரும்பி வருவாரோ என்று கவலையுடன் அண்ணாந்து நோக்கியவாறே இருந்தது அவள் முகம். செய்தியை கேட்டு சத்யா வேறே என்ன கோபத்துடனும் ஆங்காரத்துடனும் பாய்ந்து கொண்டு வரப்போகிறாளோ என்ற அச்சமும் அவள் பார்வையில் கலந்திருந்தது. அல்லது இரண்டு பேருமே சிரித்து கொண்டு இறங்கி வருவார்களோ என்று குழம்பிக் கொண்டிருந்தாள். அவளை ஒரு வினாடி முறைத்து பார்த்தார் சாரங்கபாணி. பிறகு பேசாமலே போய்விட்டார். மீனலோசனின் பயம் அதிகரித்தது. கணவரின் பின்னாலேயே சென்று வந்து சத்யா என்ன சொல்கிறா என்று விசாரித்தாள். சொன்னா சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சீறினார் சாரங்கபாணி. என்னடா இப்போதான் சொல்கிறேன், ஆனால் உன் பெண்ணின் மனசை ரொம்ப நாளாக கெடுத்து கொண்டு வர்றான்னு இப்போதெல்லாம் தெரிகிறது. அவளை நான் என்ன கெடுத்தேங்கிறீங்க? பின்ன நீ தான் மட்டித்தனமாக பெதட்டுனேன்னா மேதாவி பண்ணும் ஆமாம் அப்பாங்கிறா. இந்த கூத்துக்கு நான் எங்கே போய் முட்டிக்கொள்ளட்டும் என்று சுளீர் என்று தன் நெற்றியில் அடித்து கொண்டார் சாரங்கபாணி. தயவு பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு என் கண்ணில் படாமல் எங்கேயானு எனக்கு பற்றி கொண்டு வருது. மீனலோசி திகைத்து நின்றால். கூடவே ஆறுதலும் பிறந்தது. சத்யாவுக்கும் இந்த சம்மதம் தானா? மணியை பண்ணிக்கொள்கிறேன் என்று அவளும் தெரிவித்து விட்டாளா? மாடிப்படியில் அவள் ஏறுவது கிடையாது, மூச்சு வாங்குவது என்பதால். ஆனாலும் இப்போது தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்கும் நிம்மதியாக உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் சத்யாவை நேரே கேட்கத்தான் வேண்டும் என்று முடிவு செய்தவளாக ஒவ்வொரு படியாக முடிந்த மட்டில் வேகமாக ஏறினாள். சத்யாவின் அறையை சமீபத்த போது திடீரென வேறொரு எண்ணம் தோன்றியது. நின்றாள். தன்னை மிரட்டிய மாதிரி அவளை மிரட்டியிருப்பாளோ? பானு மணி ராதாவை காப்பாற்றுவதற்காக தான் பணிந்த மாதிரி சத்யாவும் பணிந்திருப்பாளோ? இருக்காது. என் வயிற்றில் பிறந்து என் கையால் வளர்ந்த மகளை எனக்கு தெரியாதா? என்னை போல கோழை இல்லை சத்யா. எந்த மிரட்டலுக்கு பணிந்து தன் மனதை மாற்றிக்கொள்ள மாட்டாள். அவளுக்காகவே மணியிடம் ஏதோ நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அவரிடம் நான் சும்மாவான்னு சொன்னேனே, இத்தனை நாள் கூடவே பழகியதால் அவர்களுக்கும் ஒரு இது ஏற்பட்டு விட்டது என்று. அதுவே உண்மையாகவும் இருக்குமா? மனத்தை திடப்படுத்தி கொண்டு பெண்ணின் அறைக்குள் நுழைந்தால் மீனலோசினி. என்னம்மா என்று வினவிய சத்யாவை மெதுவாக தன் மார்போடு சாத்தி கொண்டு, ஏதோ அப்படி ஒரு எண்ணம் என்று அப்பா கிட்ட சொன்ன சத்யா, நீ எனக்காக ஒப்புக்கொண்டியா என்று கேட்டான். சத்யா சிரித்தபடி, ஏம்மா எனக்கு என்ன வயசாகுதுங்கிறேன் என்றான். வர்ற சித்திரைக்கே 21 நிறைகிறது. ஏன் இந்த 21 வருஷத்தில் ஐயோ பாவம் அம்மாவுக்காக என்று நான் எந்த காரியமும் செய்ததுண்டா? உனக்கு இஷ்டம் தானா? அப்படின்னா ஏம்மா குரலில் கடுகத்தனை கூட சந்தோஷம் இல்லாமல் கேட்குற? உனக்கு தான் இதில் திருப்தி இல்லைன்னு தோணுது என்று சத்யா கூறியது மீனலோசனிக்கு தூக்கி வாரி போட்டது. சேச்சி எனக்கும் சந்தோஷம்தான் என்று கூறும்போதே அவள் உள்ளம் சோகத்தில் தோய்ந்து கொண்டிருந்தது. என்ன இருந்தாலும் ஒரு தாயாரின் மனசு தனிதானே சத்யா. முன்னெல்லாம் என்னவோ நினைத்திருந்தேன், உறவு முறையில் எவ்வளவோ விமர்சையாக நடக்கும்னு. அது எப்படியோ போய்விட்டது. பரவாயில்ல, நல்ல பணக்கார இடத்துல உன் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மாதிரி. பணமாம்மா பெருசு?
கண்ணுக்கு லட்சணமாக இருக்க வேணும், வாலிபமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நல்ல குணமுள்ளவராக இருக்கணும் என்று சத்யா சொன்னபோது மீனலோசனிக்கு சுருக்கென்றது. முதல் ரெண்டும் சரிதான், நான் நல்ல குணம் உள்ளவனா? மணியா? ஈஸ்வரா, ஏன் தான் என்னை இப்படி வாட்டுகிறாயோ? ஆஃபீஸர்ஸ் கிளப்பில் பகல் சாப்பாடு சாப்பிட்டிருக்கலாம், ஆனால் உணவை ருசிக்கும் மனநிலையில் சாரங்கபாணி இல்லை. ஓய்வு அறையில் மின்சார விசிறியைப் போலவே அவரது எண்ணங்களும் சுழன்றன. கூண்டில் அடைப்பட்ட புலி போல உலவிக் கொண்டிருந்தார் அவர், குறுக்கும் நெடுக்குமாக. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த இந்த இரண்டாவது திருப்பத்தை இன்னும் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதில் என்னவோ மர்மம், ஆங்கிலத்தில் சம்திங் ஃபிஷி என்பார்களே, அப்படி ஒன்று புதைந்திருப்பது போல தோன்றியதை ஒழிய அது என்னவாக இருக்கும் என்பது அவருக்கு புலப்படவில்லை. டக் கடகடகட டக். பக்கத்தரையில் பில்லியர்டு பந்துகள் ஒன்றொன்றாக மோதின. பெரிய இடத்து பூசல்களைப் போல அந்த மோதலின் ஓசை ஆழமாயும் கனமாயும் வெளி ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் கேட்டது. பெரிய தலைவலி முடிஞ்சது போம் என்று ஆட்டக்காரர்கள் ஒருவர் பேசி கொண்டிருந்தார். அந்த மயிலாப்பூர் ஆயுர்வேத ஆஸ்பத்திரி விவகாரம் நேற்றோடு முடிஞ்சது. அதை செலிப்ரேட் பண்ணுவதற்காக இன்றைக்கி லீவ் போட்டு வந்தேன். முந்தின சாமியார் நடத்த முடியாதுன்னு கொடுத்ததை இந்த சாமியார் ஏற்று நடத்த போகிறாராமே, சும்மா கதை. உனக்கு தெரியாது, போலீஸ் சாரங்கபாணியில் அவரோட மைத்துனர் பிள்ளை தானே அந்த சாமியார். எக்கச்சக்கமாக இவன் பணம் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அது எப்படியும் கிடச்சிரும்னு நம்பிக்கையில் இந்த ஃபெலோ இருக்கலாம் என்று ஆமோதித்தார் இரண்டாம் அவர். இந்த ராதானந்தர் சுத்த சிறுபிள்ளை, ஏகப்பட்ட காரியங்களில் காலை விட்டுக்கிட்டு இருக்கார் போல இருக்கு. எப்படியும் பணம் தேவை, லட்சமாக. இல்லாவிட்டால் பவானி மடத்தின மானம் சாந்தம் காட்டில் பறந்துருமே. பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சாரங்கமணி திடுக்கிட்டு நிமிர்ந்து அமர்ந்தார். ராதானந்தருக்கு பணம் உடை. 2 நிமிடங்களில் அவர் முகம் மலர்ந்தது. கைகடிகாரத்தை பார்த்தார். மணி 2:40. இப்போதே புறப்பட்டால் பேங்க் செக்ரட்டரியை சந்தித்து எல்லா காரியங்களையும் சாயங்காலமே முடித்துக் கொள்ளலாம். பரபரவென்று எழுந்தார் சாரங்கமணி. சாயந்தரம் 5 மணிக்கு அவர் பவானி மடத்தில் நுழைந்தபோது அவருடைய கார் பல இடங்களுக்கு அலைந்து பல மைல்களுக்கு ஓடிவிட்டது. சட்டைப்பாயிலிருந்து டிராஃப்டை ஒரு முறை தொட்டு பார்த்து கொண்டார். அவருடைய அகமும் முகமும் தெளிவாயிருந்தன. சத்யா, என்னையே முடக்க பார்த்திய என்று நினைத்து கொண்டார். கோபம் இல்லாமல் மகள் மீது அவருக்கு பிரியமும் பெருமையுமே ஏற்பட்டிருந்தன. இப்போது சத்யாவின் நோக்கம் அவருக்கு தெரிந்துவிட்டது. அத்தானின் ராதானந்த சுவாமிகளின் பண நெருக்கடி அவளுக்கு தெரிந்திருக்கிறது. அப்பாவிடமிருந்து பணத்தை பெற்று அவரிடம் தர நினைத்திருக்கிறாள். அதை செய்யத்தான் இந்த கெட்டிக்கார திட்டம். ராதானந்தரை வேறு யாரேனும் கல்யாணம் செய்து கொள், உன் அத்தானின் பணத்தை அவன் மூஞ்சியில் எறிந்து விடுகிறேன் என்று அப்பா சொல்லியிருக்கிறார். ஆகவே வேறொருவரை மணக்க தான் தயார் என்று சொல்லுகிறார் சத்யா. டாக்டர் சம்பத்தின் பெயரை சொன்னால் அப்பா சம்மதித்து விடுவார், கல்யாணம் நடந்துவிடும். அது கூடாது. ஆகவே மணியின் பெயர் அப்பா சம்மதிக்க மாட்டார். ஆனால் அத்தானின் பணத்தை தர அதுக்கப்புறம் மறுக்க முடியாது. அதற்கு சாக்கு கிடையாது. சத்யா, நீயே இத்தனை சாமர்த்தியக்காரியனா, உன் அப்பா எத்தனை சாமர்த்தியக்காரனாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் சிரித்து கொண்டார் சாரங்கமணி. ராதானந்த சுவாமிகளை எங்கே பார்க்கலாம் என்று மடத்தினுள் நுழைந்து விசாரித்தார். நேராக போங்க என்று யாரோ கை காட்டினார்கள். தொடரும்.